தமிழர்கள் நீ என்னதான் நீ என்ன வேற படத்தை போட்டு நிர்வாணமா போட்டாலும் அம்பாளுக்கும் ஐயப்பனுக்கும் தெய்வம் செய்யறத நீ படம் வர நீ மற்ற ஐயன் கத்தரிக்காய் வாழைக்காய்க்கு 100 ரூபாய் காசுக்கு விளையிற ஐயரனுக்கா திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ குருமணி வேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர் கண்களும் குருவடிவாய் வந்தென்றுள்ளம் குளிர குதி கொண்டதே. இன்னிற வாழ்த்துகள் உறவுகளே. ஐயா ஒருவர் மாலை போட போகிறார், ஐயப்பன் மாலை, புதிய முறை, ஸ்ரீசர்லாந்து முறை பாருங்கோ. ஐயா இப்பொழுது திருநீறு பூசி விடுறார். முறையை பார்த்தீங்களா ஐயா? இந்த முறை எந்த முறையோ தெரியாது. ஐயப்பன் அடியவர்கள் இப்படி ஒரு முறை இருந்தால் நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த முறையை காணையில் இப்படி மாலை போட்டதை காணையில் இப்படி ஒரு அந்த அந்த அக்கா வந்து கூட ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறா. அடியவர்கள் நீங்கள் தான் சொல்லணும், இதுதான் நீங்கள் காலங்காலமாக மாலை போட்ட முறையா? கருத்து உங்கள் கை. நான் போட்ட காணொலியை நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீர்கள். இந்த காணொலிக்கு ஒரு பதில் காணொலி போட்டுக்கிட்டார். என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது என்ன முறை? இதில் நான் ஐயாவினுடைய முறை பிழை என்று சொல்லி நான் சொல்லவில்லை. அதனை புரிதல் உள்ளவர்கள் புரிந்திருப்பார்கள். சரி, அப்படியே வருவோம். இதிலே நான் ஐயா மாலை போட்டது பிழை என்று சொல்லவில்லை. ஐயப்பன் அடியவர்களிடையே நான் விட்டுவிட்டேன். இதிலே ஐயப்பன் அடியவர்கள் அதுக்கான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், சொன்னார்கள். ஐயாவும் ஒரு ஐயப்பன் அடியவராக அதுக்கு ஒரு பதில் காணொலி ஏற்றிருக்கின்றார். பழக்க வழக்கம் கூட என்ன பெரிய பிரச்சனை? ஏன்னா நான் தான் கோபுரத்தில் இருக்கிற இதுனைக்குமா என்ன பூதம், நான் தான் கோபுரத்தை தாங்கி வச்சுக்கிறேன். கோபுரம் எப்படி இருக்குன்னு அந்த பூதத்துக்கு தெரியாது. இவங்க எல்லாம் ஐயப்பா, உண்மையான ஐயப்பன் அவனுக்கு நான் திட்டப்படாது, அவனுக்கு மேலே இல்லையா? அதான் அந்த ஐயப்பன் காட்டணும். அவன் தமிழ் வளர்க்குறன்னு சொல்லி சமயத்தை கெடுக்கல. அதை விட கொமெண்ட் போடுறாங்க. அதான் அவனோட கொஞ்சம் பேர் இருக்குனே, அவரோட கொஞ்சம் பேர் வாழுகள் அதில் மன்னிக்கோணும். இந்த இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவர் சிறிலங்கன். இவரோட அந்த கொமெண்ட் போடுறாங்க, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதாவது ஒன்று போடோக்க விசாரிச்சு போடணும், என்ன நடக்குது, ஐயப்பன் ஐதீகம் என்ன, ஐயப்பன் மாலையில எப்படி போடணும், ஐயப்ப விதம் எப்படி இருக்கணும். உண்மையா பேசுறேன். இதுல நேர பேசினாத்தான் உண்மையா ஒரு சமயத்துக்காக வாழ்றவன். இதுல நேர பேசணும். அவன் சில ஐயமாற்ற விஷயம் போடுறான். முதுகுல இருக்கிற ஊத்தியை திரும்பி பார்க்க முடியாட்டி என்ன பெரிய பிரச்சனை? நான் ஆம்பளை, 40-50 வயதாச்சுன்னு ஒரு 2 வருஷத்துல நான் செத்து போயிடுவேன். 100 வயதான பொண்ணு தான். என்ன சொல்றீங்க? 100 வயதான பொண்ணு தான். இந்த பொண்ணுங்க வாழ்க்கை அந்த புள்ள கவலையில இதரம் இருந்து அழுது மாலை போடும். ஒரு மாலை ஒருத்தண்ட கழுத்துல இருந்து இன்னொரு ஆள் கழுத்துல போடுறா மண்டைய முட்டித்தான் மாலை போடும். அந்த மாலை கடவுள் இருக்கப்படாது. அவன் இதுக்குண்டையா ஏதோ இந்த விஷயம் உங்களுக்கு எனக்கு தெரியும். அதை சொன்னால் மொழி பிரச்சனையாய் தம்பி ராச அருண், தமிழருண், நீ என்னதான் நீ என்ன வேற படத்தை போட்டு நிர்வாணமா போட்டாலும் அம்பாளுக்கும் ஐயப்பனுக்கும் தெய்வம் செய்யறத நீ படம் வர நீ மற்ற ஐயன் கத்தரிக்காய் வாழைக்காய்க்கு 100 ரூபாய் காசுக்கு விளையிற ஐயரனுக்காது. சரியோ? என்னை பற்றி நீ அம்பாட்டக்கள், என்னோட யூரோப்பில் மக்கள்கிட்ட நான் இப்படியான ஐயரன். நான் யாழ்ப்பாணத்தில் ஒரிஜினல் செம்பாட்டு இனிவில அவனை நேர விஷ்ணு துக்கியமனுக்கு வர சொல்லுமா. துக்கியமங்கோல் கிண்பில் தீந்தன் துக்கியமங்கோல் 24ஆம் நம்பர் வா. இங்க மாலை போட்டு விதரம் இப்படி இருக்கா ஒளிச்சிருந்து உண்டு அளவில் காட்டாடா. இங்க வாடா சாமி சரணம். என்னத்துக்கா நான் சொல்றேன்டா, சாமி, மாலை சமயத்தை வளர்க்குறேன்னு சொல்லி இந்த மாலை போடுற தப்பு செய்தாக்களும் இருக்குனேன். ஐயன் மேல தப்பு செய்தாக்களும் இருக்குனேன். பொய் சொல்ல மாலை போடுறாக்கள் தப்பு செய்தாக்களும் இருக்குனேன்.
காசுக்கா வியாரம் பண்றான். அவன் சொல்றது சிலது உண்மை. அதுக்காக நீ குப்பைக்க முத்து இருக்கு, அந்த முத்து எடுத்து வச்சு போட்டு குப்பையை தண்ணி அழுவோம். அவருக்கு நல்ல நாங்கள் தான் கமெண்ட் போட்டு அதை அழிச்சிடுவேன். யாரும் அந்த தேவையில்லா கமெண்ட் போட்டு தான் போட்டு விடுறேன். நீ ரோசக்காரங்க வரணும், நீ இல்லவா, நீ டொச்சுலாந்தில் இருக்க எனக்கு தெரியும். டொச்ச போஸ்டே நீ வேன் ஓடினா கூட கையால் நிற்க டொச்ச போஸ்ட். நாங்கள் டொச்சு தெரிஞ்சாக்கல, நீ எங்கே இருக்கிற என்ன சகலதும் தெரியும். நீ நிற்காத சுவிஸில் எப்படி வழக்கு போட்டு என்ன செய்யணுமோ பொலிசில் எல்லாம் கற்றுட்டேன். போலீஸ் ஒன்று சொன்னான், இனி அவர் கொண்டு வந்தாண்டா புருவா கொண்டு வா, ஃபேஸ்புக்கு வழக்கு போடலாம். ஃபேஸ்புக்கு வழக்கு போட்டால் நீ உள்ளுக்கு மான நஷ்ட வழக்கு அம்பான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுற நீ தான் தாரி உண்டு. ஆசான் சரி வருதும் தெரியாது. இந்த ஆசான் கடைசியாக அம்பா எப்படி ஒரு பிளான் போடுறாங்கன்னு தெரியாது. மான நஷ்ட வழக்கு நீ இப்படி போனால் நான் அப்படி வருவேன். நீ நிற்காத ஐயன் மேலே அப்படி மொட்டை மண்டியோட ஒரு குழா குடும்பியை வச்சு கொண்டு பள்ளிக்கூடம் போவாங்க. நானும் படிச்சு தான் நான் வந்திருக்கேன். ஜெனிக்கு எல்லாரும் படிச்சு தான் வந்துருந்த பேர் சின்னங்களை பேர் எப்படி நிற்கிறாங்க. நீ வீட்டுக்கு இருந்து கொண்டு எல்லாருக்கு இருந்து கொண்டு ஃபேஸ்புக்கில் கொண்டிருக்க கொஞ்சம் பேரை உன்னோட கூப்பிட்டு வச்சு காய்ச்சி கொண்டு என்னத்துக்கு நீங்கள் குறைமைக்கப்படாது. காரணம் என்னென்றால் ஒருத்தனும் ஒரு கவலையில விதரம் இருக்கிறது, மாலை போடுறது, கோயிலுக்கு வர்றது, ஒரு தர்மத்தை செய்கிறது, அதை குழப்பக்கூடாது. நீ இந்த கோவில்ல என்னென்னலாம் செய்தவர் என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கேன்னு கேள்வி அடிச்சு கேளு. எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த மண்டலம் முடியுங்களா ஐயப்பனுக்கு என்ன பதில் சொல்ல போறான், அந்த அக்காண்ட கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியாது. உனியும் அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவோட பிறந்தாள்கிட்ட உனக்கு இப்படியான புத்தி வராது. நான் சொல்றேன் தப்பிருக்காது. தப்பிருந்தா நீ நேராக வந்து இந்த வந்து பூனில் கலட்டுன்னு சொன்னால் இதை கலட்டி வச்சு போட்டு 2 வருடம் இந்த குருத்தம் செய்யறதை நான் போடுறேன். காய்க்கிற மரத்துக்கு நான் இதுக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் ஆணவத்தில் சொல்லிடுறேன், நான் கோபுரத்தில் நிற்கிறேன். குனிஞ்சு பார்த்தேன்னா நான் தான் கீழே விடுறேன். ஏன் அவன் கீழே நிற்கிறேன். நான் குறையா சொல்லிடுறேன். இப்படியான வார்த்தைகள் நாளைக்கு இதை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வர சின்னர்கள் வர ஆரம்பிட்டு இது எங்களை மதம் இப்படித்தான். கணக்க ஜனம் கொந்தளிச்சு கொண்டு இருக்குது. இந்த மனுக்கு வேற வேலை நீ நித்தம் போடுற, ஒரு நாள் 2 நாள் நான் போனேன். இதே வேலையா இருந்தா இன்னொரு லூசன் தான் நினைக்கிறேன். லூசு பையன். நன்றி, வணக்கம். ஐயாவுடைய இந்த காணொலிக்கு என்னுடைய பதில். ஐயா பல விடயம் கதைச்சிருக்கிறார். ஐயா வந்து தான் குடும்பி வச்சிருக்கிறேன், படிக்காம குடும்பி வைக்கலன்னு சொல்லியிருக்கிறார். தனக்கும் அறிவு இருக்குன்னு சொல்லி. சரி, ஐயாவை அறிவு இல்லைன்னு நான் இங்கே சொல்ல வரையில்லை. அது ஐயாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு இந்த காணொலியை பார்க்குறாக்களுக்குன்னு தெரியும். ஐயா மற்ற ஐயா மாதிரியும் அதில் மட்டம் தட்டி கதைச்சார். அது மற்ற ஐயா மாதிரியும் அதை பற்றி சிந்திக்க வேணும். என்னென்னு சொன்னால், நான் மற்ற ஐயாக்கள் மாதிரி கத்தரிக்காய்க்கும் வாழைக்காக 100 ரூபா காசுக்கும் நான் வந்து குருத்துவம் செய்யலை என்று சொல்லி ஐயா சொல்கிறார். அதையும் எனக்கு அதை பற்றி இது இல்லை. முதலாவதாக ஐயா சொல்கிறார் என்னென்றால், உண்மையான ஐயப்பனாக இருந்தால், சரிதானே, ஐயப்பன்கிட்ட பொறுப்பு கொடுக்குறார். உண்மையான ஐயப்பனாக இருந்தால் என்று சொல்லி நீங்கள் வடிவாக தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ ஐயப்பன் உண்மையா பொய்யான்ற நம்பிக்கை ஐயாக்கே தெரியாது. ஒரு அம்மா ஒரு 2 பாவம், ஒரு பக்குவம் இல்லை. ஒரு கோயிலுக்குள்ள கூட அந்த அம்மாவுக்கு பக்குவம் இல்லை. ஒரு கோயிலுக்குள்ள நிற்கிற இடத்துல கூட ஒரு பக்குவம் இல்லாமல் கதைக்கிறார். வீட்டிலையும் அப்படித்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு கோயிலுக்கு இல்லை. கோயில்ன்றது வந்து ஆன்மா லயப்படுற இடம். இந்த இடத்துல அந்த அம்மாண்ட ஆன்மா வந்து லயப்படையில. அந்த அம்மாண்ட ஆன்மா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கோவப்பட்டு அது ஆணவம் கண்மமாய் இந்த மும்மலங்களையும் வந்து அப்படியே வளர்த்து கொண்டு இருக்க அந்த அம்மாவுக்கு பாவம் இல்லை. பாவம் ஏதோ அவருடைய வினைப்பயன் இதுதானு சொன்னால் அவள் அப்படி கத்திட்டு போட்டும். இந்தியாக்காரர்கள் கருத்து போடுறேன்னு சொல்லி ஐயாவுக்கு சொல்கிறார். ஐயாவுக்கு வந்து அவன்கிட்ட குறிப்பாக சொல்லணும் என்னென்றால், ஐயா இந்தியா வந்து இங்கே இருக்குது, ஈழமணி திருநாடு கீழே இருக்குது. நீங்கள் சில மாறி பார்க்குறீங்க தலைகளாக. என்னென்னா நீங்கள் உங்களுடைய முறையில் வந்து தலைகளாக இருக்கிறது படியால் நீங்கள் வந்து தலைகளாக பார்த்து விட்டீர்கள் என்ன நினைக்கின்றீர்கள். இந்தியாவில் இருக்கிறார்கள் சீரியல் அப்படி ஒன்றும் எனக்கு கருத்து போட்டு தான் நான் பார்க்கல. ஒருவர் 2 போட்டிருக்கலாம். அதுக்காண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காரரான் போடினோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது உங்களுடைய அதை பார்க்காத தன்மை, அதை படிக்காத தன்மை, அதை பற்றி ஆய்வு செய்யாத தன்மை. அடுத்தது வந்து சொல்லி ஒரு விடயத்தை தெரிஞ்சு போட்டு காணொலி போடணும் என்று சொல்லியிருந்தீங்க. அந்த விடயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தானே நான் கேள்வியை முன் வச்சேன் தவிர அந்த நீங்கள் செய்த செயல்பாடை நான் குற்றம் சொல்லவில்லை. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நான் படித்து நான் அறிவுள்ள நான் என்று சொல்லி சொல்லிலே சொன்னால் மட்டும் சொல்லாது, உதட்டால் சொல்லக்கூடாது.
உள்ளத்தில் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேணும். நீங்கள் அந்த விடயத்தில் நீங்கள் செயற்படையிலேயே கோட்டை விட்டுட்டீங்க. சரி, அடுத்தது வந்து அவன் இவன் இப்படி எல்லாம் கதைக்கிறீங்க. அந்த அம்மா கதைக்கிற அந்த அம்மா விடுங்க. அவளுடைய பானையில் இருக்கிறான் அகப்பேல வரும். அவன் பானைகள் அவளைதான் இருக்கிறபடி அகப்பேலைகள் அதுதான் வருது. ஆனால் ஒரு குரு நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விடுற குரு நீங்கள் ஒரு ஐயப்ப விரத காலம் போன்ற அந்த ஐயப்ப நோன்பு காலத்தில் வந்து ஆக்கள் வந்து சாமி சாமி என்று தான் கதைப்பின முருகனை. நீங்கள் அவன் இவன் என்று சொல்லி கதைக்கிறீங்க. உங்களுக்கு ஆணவம் இல்லையென்று நீங்கள் வாயால் சொல்கிறீங்க. உங்களோட உதட்டில் சொல்கிறது உண்டு, உங்களோட உள்ளத்தில் இருக்கிற உண்டு. இந்த பார்க்குற மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆணவம் இருக்கா, கண்மம் இருக்கா, மாயை இருக்கா, அது தெரியும். ஒரு குருவுக்கு எப்படி இருக்கணும்ன்றதும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதில் இருக்கிற மெய்க்குருமாருக்கு தெரியும். பொய்க்குருமாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களை சொல்லலையா பொய்க்குரு உண்டு, நீங்கள் பூரா அதையும் உங்களோட தலையில தூக்கி போடாதீங்க. பொய்க்குருமாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பொதுவாக சொன்னான், உங்களை சொல்லல. மாலை போடுற முறை இங்கே வந்து பேரன்னு சொன்னீங்க. ஐயா, நான் ஒரு பயணம் ஒன்று செய்கிறேன்டால், ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, இதனால் ஒரு நன்மையை தேடித்தான் ஐயா நான் போகிறேன். நன்மையை தேடி, நல்லவற்றை தேடி, நல்லவர்களை தேடித்தான் நான் போகிறேன். ஆகையினால் உங்களோட இடத்துக்கு நான் தேடி வர வேண்டிய தேவை எனக்கு ஏற்படாதுன்னு நான் 100 விழுக்காடு நான் நம்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் படித்த நீங்கள் புரிஞ்சிருக்கும். மற்ற அந்த ஒளிச்சிருந்து காணொலி போகிறோன்னு அந்த அம்மா சொல்கிறா. அந்த அம்மா வந்து குழந்தை பிள்ளை இந்த ஒளிச்சு பிடிச்சி விளையாட இல்லை போடுறதுக்காக ஒழிக்கிறேன்னா என்னென்னு தெரியாது. அந்த அம்மா தான் திரைமறைவிலேருந்து பின்னுக்கு கத்தி கொண்டிருக்கிறாவே தவிர நான் வந்து இந்த முகத்தை காட்டி தான் தன்றேன். அம்மாவுக்கு ஒருவேளை கண் பார்வை குறைந்து இருக்கலாம், குறைந்தன்னு சொல்லல குறைஞ்சிருக்கலாம். அப்படி என்றால் அம்மா ஒரு கண் மருத்துவரை தேடி நாடி சென்று ஒரு தேர்வொன்று செய்து பார்ப்பது நல்ல. பார்வையில் இருந்தால் அதுக்கேற்ற மருத்துவத்தையும் அம்மா செய்து கொள்ளலாம். அவருக்கு ஒரு குறைபாடு இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவன் உரிமை, அதை நான் தலையிடையில். வீட்டுக்குள்ள வந்து முத்து இருக்கும்லாம் சொன்னீங்க. ஐயா, முத்து இருக்கும். நான் வந்து உங்களை வந்து குப்பைன்னு சொல்லவே இல்லையே ஐயா. உங்களை நீங்கள் குப்பைன்னு சொல்லவே இல்லையே. நான் குப்பையை கிளறேன்னா நீங்களே குப்பையோட செய்கிற முயற்சி செய்கிறீங்க. நீங்கள் நல்லவரை நீங்கள் முத்தன்னு சொன்னால் முத்தாக இருக்கணுமே ஐயா. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒரு முத்தாக இருந்தால் முத்து போல பதில் சொல்லியிருக்கணும். தம்பி அருண், இது வந்து முறை ஐயா, இப்படி முறையை வந்து நான் செய்யணும். உங்களோட முறையில் சொல்லப்போனால் தம்பி அருண் சாமி, நான் வந்து இப்படி ஒரு இதை செய்த நான் சாமி, இந்த முறை வந்து இருக்கு சாமி, இப்படி வந்து இருக்கு சாமின்னு நீங்கள் பக்குவமாக பண்பா அடக்கமாக ஒழுக்கமாக சொல்ல வேணும். அப்படி சொன்னால் தான் நீங்கள் சொல்கிற முத்து. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்னதான் என்ன குப்பை தான். ஏனென்றால் நீங்கள் ஒருத்தருக்கு மாலை போட்டு அளவுக்கு நீங்கள் குருசாமி என்று சொல்கிற நீங்களே பக்குவம் பண்பு இல்லாமல் நீங்கள் என்ன லூஸ் என்று சொல்கிறீங்க. சிவாய நாம கருத்தை அளிப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு குற்றச்சாட்டு. கனவு கண்டுட்டு ஒலிம்பி எழுதுறீங்களோ எனக்கு தெரியவில்லையா. இதுவரைக்கும் நான் கருத்து போட்டாக்க அந்த கருத்தை நான் அழிச்சதே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி அழிச்ச மாதிரி உங்களோட உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்று வந்து தானாக தோன்றினால் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சிக்கல் ஐயா. அந்த சிக்கலுடைய நீங்கள் வந்து பொது இடத்துல வந்து நின்று இப்படி பொய் உரைக்கிறீங்களே, மாலையை போட்டு வச்சு கொண்டு கருத்தை அழிச்சுக்கொண்டு பச்சை பொய் சொல்கிறீங்களே யார் கோயிலுக்கு முன்னுக்கு என்று சொல்லிக்கொண்டு குருசாமி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களோட இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க. நான் கருத்து அழிச்சு சிவன் மேலானையா நான் கருத்து அளிக்கவில்லை. நீங்கள் கருத்து போடவும் இல்லை. பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க ஐயா. ஒரு ஐயப்பனுக்கு மாலை போடுறவர்களே பொய்யை சொல்லாமல் நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டு வைக்கிற நீங்கள் இப்படி பச்சை பொய்யை இப்படி சொல்றீங்களே ஐயப்பனுக்கு முன்னுக்கு இருந்து. அது சரி, நீங்களே சொல்றீங்களே ஐயப்பன் என்று இருந்தால் நீங்கள் முதலாவதுல சொல்றீங்களே தொடக்கத்தில், சரி உங்களுக்கு எங்கே அது தெரிய போகுது. நீங்கள் என்ன நேரத்துக்காக செய்கிறீங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் நன்கு தெரியும் நீங்கள் என்னத்துக்காக இந்த வேடம் போட்டிருக்கிறீங்கன்னு. டொச்ச போஸ்ட்டில் வேலை செய்கிறேன், டொச்ச போஸ்ட் வேன் ஓடினா போல பெரிய ஆளோ, இதெல்லாம் ஒரு கேவலங்கட்ட ஐயனே. இதெல்லாம் ஒரு கதைக்கிற கதையா? ஒரு தெளிவுக்காக ஒரு அடியவன் ஒரு கேள்வியை கேட்டால் அந்த அடியவனுக்கு தெளிவு கொடுக்க வேண்டிய நீரே குழம்பி போய் அவனை வந்து ஒரு கேவலப்படுத்துகிற உமக்கு வெக்கம் இல்லையா ஐயா? நீர் புலவிட்டா நூலை கலட்டுன்னு சொல்லிடுறேன். நீர் நூல் போட்டதே எப்படி ஐயா? நீர் நூலுக்கு கிடைச்சி சாபமாக்குறது. நான் நீர் நூல் போட்டது என்னண்டா, நான் செய்கிற வேலை கிளருக்கு இருந்து காணொலி போடுறேன்றீர், வீட்டுக்குள்ள மூளைக்கு இருந்து போடுறேன்றீர், அதில் உமக்கு தேவையில்லை ஐயா. நான் கேட்டது உம்முடைய செயல்பாடை காணாத செயல்பாடு ஒன்றை கண்டேன். அந்த கண்ட செயல்பாட்டை நான் அடியவர்கள் முன்னிலையில் வைத்து கேள்வியாக முன்வைத்தேன். அந்த கேள்விக்கு நீர் உம்முடைய தன்னிலை விளக்கத்தை தர முடியுமே தவிர அதை விட்டுட்டு அவனே இவனே லூசா பைத்தியகாரான்னு சொல்கிற உம்முடைய இயலாமை. உம்முடைய இதிலே சரியாக இருந்தால், நீர் செய்த முறையிலே உமக்கு நம்பிக்கை இருந்தால், நீர் ஒரு ஒழுக்கமானவராக இருந்தால் அதுக்கான பதிலை
தெளிவான முறையிலே, அடக்கமான முறையிலே, ஒழுக்கமான முறையிலே அழகாக தம்பி ஐயா இதுதான் முறை, இப்படித்தான் நீங்கள் மக்களுக்கும் விளங்கப்படுத்தியிருக்கலாம். நான் புல விட்டு விட்டேன். கேள்வி கேட்கறது பிள்ளையா ஐயா? எங்காவது கேள்வி கேட்கறது பிள்ளையா? இது முறையாண்டு கேட்பது பிள்ளையா? அப்புறம் என்ன, ஒரு கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன இது என்ன இது? ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது என்று சொல்கிறால் அது ஏற்புடையது இல்லை. சரி புள்ளியை வந்தையா கேட்கத்தான் செய்வார்கள். அதனுடைய சரியான தன்மை உங்களிடம் இருந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் தெளிவுபடுத்தித்தான் ஆக வேணும். அதை விட்டுட்டு நீ டொச்சு போசோட போல பெரிய ஆளுன்னு இந்த 3ஆம் ஆண்டு படிக்கிற புள்ளிகள் என்ன நீ அவனண்டா பெரிய ஆளோ, நீ இன்னட்டமாலண்டா பெரிய ஆளோன்னு கேட்குற மாதிரி ஒரு உண்மையாக பக்கமாக கிடைக்கையா? நீ குத்தி காட்டுறீங்க சின்னனுகள் எல்லாம் நிற்குதுன்னு சொல்லி. சின்னனுகளை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவையை முடிக்க பார்க்குறீங்க ஐயா. சின்னனுகளை தூண்டி விட பார்க்குறீங்க. ஒன்றும் தெரியாத சின்னனுகள் உங்களை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்குது ஐயா. உண்மை எப்பொருள் ஜார்ஜார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமய அறிவு வந்தால் நீங்கள் பூநூலை கலட்டி வைக்க தேவையில்லை. அதுக்கு மாறாக நடக்கும்ன்றதை நீங்கள் மனதில் உங்களுடைய உள்ளத்தில் நினைச்சு கொள்ளுங்க. ஒரு ஆட்கள் தர்மம் செய்கிறது, மாலை போடுறது, இதுகள் எல்லாத்தையும் குழப்பக்கூடாதுன்னு சொன்னீங்க. மாலை போட்டது இந்த முறை சரியான்ற கேள்விக்கு இதெல்லாம் தேவையற்ற ஒரு விளக்கம், ஒரு சின்ன விட. இந்த மாலை போட்டு சரியா பிள்ளை எப்படி முறை இருக்குது? அதுக்காக நான் உங்கள்கிட்ட வரணுமாம், கோயிலுன்ற முகவரி சொல்லுவீங்களாம், அந்த முகவரிக்கு வரணுமாம். எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லை. நீங்கள் கோபுரம், நான் கீழே நிற்கிறேன். சரி, கோபுரத்தில் இருந்த நீங்கள் என்னை எட்டி பார்த்தீங்க. மாம்பழ வியாபாரியே, கடந்த காலத்தில் மாம்பழம் வித்தவங்க எனக்கு உள்பட்டிக்கு என்ன எழுதுனீங்கன்னு தெரியுமா? வேண்டாம் ஐயா. நீங்கள் கோபுரத்தில் இல்லை, நாங்கள் கீழே தான் நிற்கிறோம். நீங்கள் கோபுரம்னு சொல்லி மாறி, ஏன்னா உங்களுக்கு தலைகளாக தெரிகிறானே எல்லாம் இலங்கை இப்படி தெரிகிற மாதிரி நீங்கள் மாற்றி பாருங்க. நீங்கள் பள்ளத்துக்கு கிடங்குக்கு பாதாளத்துக்குள்ள இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க ஐயா. பண்பை வளர்த்து கொள்ளுங்கோ, பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்க, ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்க, முறைகளை தெரிஞ்சு கொள்ளுங்க, தெரிஞ்ச முறைகளை தெரியப்படுத்துங்க. சரிதானே? அதை விட்டுட்டு கொஞ்சம் பேரை இப்படி சுற்றி வச்சுக்கொண்டு அதற்கு கோயிலுக்குள்ள இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, கச்சான் விற்கிற மாதிரி கத்தி கொண்டு இருக்கணும். பேசாமல் கச்சானை வேண்டி போட்டு முன்னுக்கு விடுங்க. அந்த கத்தராக்களை கொஞ்சம் கச்சானை வேண்டி சுருளை அடுக்கி போட்டு நாட்காலி ஒன்றை போட்டு இருத்தி போட்டு அந்த அம்மாவை விடுங்க. அப்படி இருந்து கொண்ட அம்மா கச்சான் விற்க சொல்லி வாராக்களுக்கு ஏதாவது வரும் பாவம், கூட கத்துறா தண்ணியை கண்ணியை கொடுக்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க ஐயா. முன்னுக்கு இருந்து ஒரு கத்துன்னு சொன்னால் முதல்ல அதை சொல்லுங்க ஐயா. மற்றவன் லூஸ்ன்னு சொல்கிறத விட பக்கத்தில் இருக்கிறாங்க லூஸ் இல்லாத ஆக்களாக வச்சுக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க ஐயா. மற்றவனை சொல்கிறதுக்கு முதல் நீங்களும் கொஞ்சம் சரியாக இருந்து கொள்ளுங்க. ஏன்னாடா நீங்களும் வேண்டாம். நமச்சிவாய வாழ்க. நன்றி ஐயா. எல்லாம் அவன் அறிவான், அவன் சிவன். மீண்டும் இப்பதிவை ஐயப்பன் மெய்யடியார்களிடம் முன்வைக்கின்றேன். என்னில் பிழை உள்ளதா என்பதை நீங்களே கூறிவிடுங்கள். சிவாய நம. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. நன்றி.